தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை திசை திருப்ப இலங்கை அரசு முயல்வதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக பிரதமரின் முதன்மைச் செயலாளர் நிர்பேந்திர மிஸ்ராவிடம் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, நாடாளுமன்ற குழு தலைவர் வேணுகோபால் ஆகியோர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, மீனவரை தாங்கள் சுடவில்லை என்பதன் மூலம் இலங்கை அரசு பிரச்சனையை திசை திருப்ப பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படை சுடாமல் மீனவர் எப்படி இறந்தார் என கேள்வி எழுப்பிய அவர், மீனவர் விவகாரத்தை அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்புவார்கள் என்றும் கூறினார். மீனவர் சுடப்பட்டது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தனி செயலாளர் உறுதியளித்துள்ளதாகவும் தம்பிதுரை குறிப்பிட்டார். தலைவி அம்மா அவர்கள் பாரத பல்வேறு கட்டங்களை அப்போது சுட்டு நடந்ததனால தான் நம்ம மீனவர் பிரிஸ்டோ அவர்கள் இறந்திருக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும். அப்படி இருக்கும் பொழுது யார் சுட்டிருப்பாங்க? இலங்கை தானே, கடற்படை தானே அந்த பக்கம் ஒருந்து செஞ்சுட்டு இருக்கு. அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசானது தவறான தகவலை தந்து கொண்டு திசை திருப்புகிறார்கள். அது உண்மையல்ல. நம்முடைய தமிழக மீனவர் பிரிஸ்டோ அவர்கள் இலங்கை கடற்படை கொல்லப்பட்டிருந்தது என்பதுதான் உண்மையான நிகழ்வு. அதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து பாரத நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது.